கான்டெஸ்ட் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வின்னர்ஸ் சூஸ் பண்றது எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எல்லா வீடியோவும் நல்லா இருந்தது, நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு எடுத்துருந்தாங்க. நீங்க எல்லாருமே பெஸ்ட் கார்டனர்ஸ் தான், பட் நாங்க 3 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் செக் அவுட் த வின்னர்ஸ். தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஜான்சி மேரி. இவங்க கார்டன் பத்தி சொல்லும் போதே இவங்களுக்கு கார்டனிங்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தெரியும். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. காய்கறி கழிவு, அரிசி தண்ணியை உரமா பயன்படுத்துறது, மெடிசினல் பிளான்ட் வேல்யூஸ்னு எல்லாத்தையுமே அழகா சொல்லியிருப்பாங்க. வாங்க இவங்க வீடியோவை பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் தோட்டத்தில் கீரை வகைகளான சிகப்பு தண்டு கீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, சிறுகீரை இருக்குது. எங்கள் தோட்டத்தில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு கீரை இருந்துகிட்டே இருக்கும். தினமும் கீரை அறுவடை பண்ணுவோம். காய்கறி வகைகளில் தக்காளி, வெண்டை, கத்தரி, முள்ளங்கி, பீட்ரூட், மிளகாய், செடி முருங்கையும், பல வகைகளில் மாதுளை, எலுமிச்சை, வாழை இருக்குது. மேலும் வெள்ளரி, சோளம், தர்பூசணி, அன்னாசி, கருவேப்பிலை, புதினா போன்ற செடிகளும் வச்சுருக்கோம். பூ வகைகளில் மல்லி, ஜாதி மல்லி, செண்டு மல்லி, வாடாமல்லி, நித்திய கல்யாணி, செம்பருத்தியும், மருத்துவ தாவரங்களில் துளசி, கற்பூரவல்லி, பிரண்டை, கற்றாழை, லெமன் கிராஸ் போன்ற தாவரங்களும் இருக்குது. இந்த தாவரங்களுக்கு உரங்களாக நாங்கள் மண்புழு உரம், மீன் அமிலம், WTC, தொழு உரம் கொடுக்குறோம். பூச்சி விரட்டிக்கும் இயற்கை முறையே கையாளுறோம். எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் எங்கள் தோட்டத்திலிருந்தே பெற முடியுது. இதுவே எங்கள் தோட்டத்தின் சிறப்பம்சம். எங்கள் தோட்டத்தை நாங்கள் லாக்டவுன் டைமில் தான் எங்களிடம் இருந்த விதை தொட்டியை வச்சு ஆரம்பித்தோம். எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற கீரை வகைகளை இயற்கை முறையில் செயற்கை உரங்கள் இல்லாமல் அறுவடை செஞ்சு தினமும் உணவில் சேர்த்துக்க முடிஞ்சுது. இதே முறையில் காய்கறிகளையும் விதைச்சி அறுவடை செஞ்சு தினசரி தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். ஆவி பிடிக்க எங்கள் மாடி தோட்டத்தில் இருந்த கற்பூரவல்லி, துளசி ரொம்ப உதவியாக இருந்துச்சு. வீட்டிலேயே இருப்பதால் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்க எங்களுடைய மாடி தோட்டம் எங்களுக்கு ரொம்ப உதவியது. காலையிலும் மாலையிலும் குயில்களின் இனிமையான குரல்களுக்கிடையே சிறிது நேரம் மாடி தோட்டத்தில் செலவிடுவது எங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான விஷயம். குறைவான பொருட்களை வச்சு ஆரம்பித்து இப்போ ஓரளவு எங்கள் தோட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கோம். மேலும் ஆடிப்பட்டத்திற்கு இன்னும் எங்களுடைய தோட்டத்தை விரிவுபடுத்தலான்னு இருக்கோம். எங்களுடைய மாடி தோட்டத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கான்டெஸ்ட்டை நடத்துகிற உயர் வாழ்வு யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி. செகண்ட் பிரைஸ் கோஸ் டு நவீன். இவரோடது ஒரு 0 பட்ஜெட் கார்டன். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி கார்டன் அமைக்கலாம்னு இவரோட கார்டன் பார்த்தே நம்ம கத்துக்கலாம். இயற்கை உரங்களை வச்சு மாடி தோட்டத்துல அமோக விளைச்சல் பார்க்கலாம். இதுக்கு நவீனோட தோட்டம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். உயர் வாழ்வு யூடியூப் சேனலுக்கும் க்ரோபேக் பஸார் நிறுவனத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னோடய மாடி தோட்டத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து செடியை வர நான் எல்லா இதையுமே நான் 0 பட்ஜெட்டில் தான் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா க்ரோபேக்கு கூட என்கிட்ட வாங்க காசு இல்லாதனால நான் அரிசி சாக்கில் நான் தச்சு தான் இதை போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவும் அரிசி சாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சாக்கு, அதை வந்து தச்சு போட்டிருக்கேன். அதுதான் க்ரோபேக்கை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ வருமானம் கிடையாது. எனக்கு வந்து மாடி தோட்டத்தில் ஆர்வம் நிறையா இருக்குது. இருந்தாலும் அது கிடையாதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் என் மாடி தோட்டத்தில் பசுமைக்கு குறைச்சல் இல்லை. பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, அவரை எல்லாமே நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. இது தானாக முளைஞ்சது தான். அதுக்கப்புறம் இது சாமந்தி பூச்செடி. இது வச்சுருக்க நான் பேக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இது கைலாங்கடையில் வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு அரிசி இந்த சாக்கில் வச்சுருக்கேன். இதையும் அரிசி சாக்கில் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நானே கையில் தைச்சி இந்த சாக்கில் வச்சேன். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி பாருங்கள், இவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்குது. இதுக்கு நான் எந்த ஒரு கெமிக்கல் உரமுமே அப்ளை பண்ண கிடையாது. என்னோடய மாடி தோட்டத்தோட ஸ்பெஷல் அது இன்னொன்று. நான் என்னென்ன உரத்தை அப்ளை பண்ணுறேன் நான் கடைசியில் சொல்கிறேன். பாருங்கள் எத்தனை தக்காளி இருக்குது. கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 50 தக்காளி பக்கம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடி. பாருங்கள் பீன்ஸ் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்ட்டு. கிளைக்கு கிளை 3 பீன்ஸு 4 பீன்ஸ் வச்சுருக்கோம். செலவே இல்லைன்ட்டு எப்படி இந்த விதைகள்லாம் கிடச்சிருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். எங்கள் அம்மா வந்து மகளிர் சங்கத்தில் இருந்தாங்க. அதில் வந்து விதை வந்து பெண்களுக்கு வந்து மேம்படுத்தணும் அப்படின்ட்டு கொடுப்பாங்களாம். அதை வச்சு தான் நான் இதை வந்து வளர்த்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இது பார்த்திங்கன்னா கூட இந்த டப்பாவில் பாருங்கள் எத்தனை தக்காளி இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடி பக்கத்தாண்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுவும் அப்படி தான் தெர்மாக்கோல் அட்டையில் வச்சுருப்பேன். இவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பரங்காய் செடி பாருங்கள் இவ்வளோ அழகழகாக 2 வச்சுருக்குன்ட்டு. இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களை மாதிரி கூட வச்சுக்கலாம். அவங்களுக்கு நான் உதாரணமாக என்ன பண்ணியிருக்கேன்னா, வேப்ப மரம் இருக்குது, அதில் வந்து நான் பரங்காய் செடியை பரவ விட்டுருக்கேன். அது மேலே காய்ச்சிருக்கு. இது வந்து அவரைக்காய் செடி. எங்கள் வீட்டில் வந்து கொரோனானால எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. கூலி வேலை தான் இருந்தாலும் அதுக்கே தினசரி கூலி தரது கிடையாது. இருந்தாலும் இந்த இருக்கிற காய்களை வச்சு நாங்கள் எங்களோட பொழப்பு வந்து நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்திருக்கோம். அதுவும் எந்த செலவுமே இல்லாமல். இது மற்றவங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லாக்டவுனில் இருக்க மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணோம்னா வீட்டுக்கு இயற்கையாகவும் கிடைக்கும், நம்மளோட தேவையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் பச்சை மிளகாய் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு பாருங்கள். இதைகளையும் நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் நான் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். இந்த ஒரு என்கிட்ட இல்லாதப்பயே நான் வந்து இவ்வளோ செழிப்பாக வச்சுருக்கேன்னா, இன்னும் என்கிட்ட தேவையான பொருள் இருந்துச்சுன்னா நான் இன்னும் என்னோடய மாடி தோட்டத்தை டெவலப் பண்ணிக்குவேன். பாருங்கள், இதுலேயே நான் இவ்வளோ ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மாடி தோட்டம்னாலே அதுக்கு கண்டிப்பாக டூல்ஸ் தேவை. அந்த டூல்ஸை நான் காமிக்கிறேன். இது வந்து ரோஸ் கேன். இந்த ரோஸ் கேன் பார்த்திங்கன்னா ஆயில் கேன். அதில் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். மேலே ஒரு பைப் செட் பண்ணியிருக்கேன். மேலேருந்து தண்ணி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய ஸ்ப்ரேயர். இதில் வந்து நான் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் அது வடிகட்டிட்டு இதில் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய கார்டனிங் டூல். இதை மண்ணை கிளறி விட்டுட்டு கீழே வெஜிடபிள் கம்போஸ்ட் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து காய்ந்த மாதுளம்பழத்தோல், வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு. இது பார்த்திங்கன்னா வேப்ப இலையை அரைச்சது. இது பார்த்திங்கன்னா முருங்கை இலை கரைசல். இதில் வந்து அதிகமாக அயன் கண்டென்ட் இருக்குது. செடிங்களுக்கு கொடுத்தா நிறைய காய் பூ காய்க்கும். இது பார்த்திங்கன்னா வேப்ப இலை கரைசல். வேப்ப இலையை அரைச்சி யூஸ் பண்ணிக்குவேன். இது பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இல்லாட்டி எள்ளு புண்ணாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 நாள் புளிக்க வச்சுட்டு யூஸ் பண்ணால் செடிங்க நல்லா வளரும். இது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டோம்னா அதில் இருக்க எசென்சியல் நியூட்ரிஷன்லாம் இதில் இறங்கிடும். இது செடிக்கு ஊற்றினா செடி நல்லா வளரும். இது பார்த்திங்கன்னா வீட்டில் மீன் வேஸ்டேஜோட மீன் அமிலம். பாருங்கள், இதுதான் என்னோடய கார்டனிங் ஃபெர்டிலைசர்ஸ். இந்த மிடில் கிளாஸ் மாடி தோட்டத்தையும் ஊக்குவிப்பீங்க நம்புகிறேன். வாழாத வாழ்வை தேடி. நன்றி, வணக்கம். And finally, the first prize goes to Mary Stella and Anu. Congratulations, ma'am. இவங்களோட 2 minutes வீடியோல வீட்டில் உள்ள விதைகள் சேகரிப்புல இருந்து மெடிசினல் பிளான்ஸ் வேல்யூஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே அழகா சொல்லியிருக்காங்க. பயங்கரமா எடிட்டிங்லாம் பண்ணி தக்காளி மிளகாய் எல்லாம் பேச வச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். I always wanted to have my own terrace garden. Corona was such a boon. Even though the resources were limited, it helped me create a sustainable garden using things available at home. We chose to use old trays, crates, water can to start off our garden. It is really hard to find good quality seeds online. We curated our own seeds from fruits, vegetables and herbs, and it turned out to be the garden you're looking at. We collected the water we used to wash fruits, vegetables and pulses to water our greens. We used fruits and vegetable waste as fertilizers, natural ingredients as pesticides. No chemical, no harm to us or the earth. To increase pollination, we placed flowering plants next to vegetables. There are various benefits of having a terrace garden, but you don't have to take my word for it. Ask my plants. I know you recognize me with my amazing looks, but you can't ignore the fact that I was the most productive. Mrs. Stella would have gotten tired of collecting so many of me. Wait a minute, why are you even interviewing him? Since the lockdown of 2020, Mrs. Stella has never bought chilies from the store. I'm the most popular. Without me, all of you taste bland. அவன் சும்மாவே பேசுவான், பட் நான் தானே எசென்ஷியல். Without me, no dish is complete. Should also note the fact that you can never miss a sight of me, as I'm spread throughout the garden. I don't even want to argue with the no chills chili. I wonder who named him that. Is anyone listening to this? Ugh. Why are you fighting like children? Let the cameraman take the interview in peace. Oh, it's my turn. Corona has not been able to touch a single person in this house. Mrs. Wali and I have fought it with all our might since it came into light.
coming to our medicinal property. போதும் லிஸ்ட் பெருசா போகுது. கொரோனாலேருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற நிறைய செஞ்சிருக்கிறோம், அதை சொல்லி காட்ட வேண்டாம். You cannot simply move on without acknowledging the fact of how important the terrace garden was to our mental health during Corona. It's hard to overlook the peace and tranquility it gave to our family. Working together on the terrace garden gave so much bonding time, and how busy people have become working from home. Not just the fresh air to breathe, my terrace garden gave me so much joy and peace of mind during the pandemic. Congratulations winners, உங்களோட prizes எல்லாமே இந்த வீக்ல dispatch ஆயிடும். And most importantly, participate பண்ண எல்லாருக்குமே உங்களோட first orderல 10% discount உண்டு. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் உயர் வாழ்வுக்கு subscribe பண்ணுங்க.